விளையாண்டு இருக்கும்போது கதவுல சாச்சு அவரோட எனக்கு அது தெரியல, என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. தேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர் வெளியே வரும்போது அவர் சொல்றாரு, இதை எடு, கையில எடு, கையில எடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி எந்த ஒரு விவரமுமே தெரியாத ஒரு வயசு அது. தொட 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 இது தொட அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு இது தொல்லையாவே இருந்துச்சு, ரொம்ப தொல்லையா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. அபியூஸ் ஆகுறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அபியூஸ் அப்படின்னே தெரிஞ்சிச்சு. ஒரு டைம் மட்டுமே எல்லாருமே வரிசையே படுத்திருந்தோம். அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அதான் 5 பேர் அண்ணன் தம்பிங்கன்னு. ஆனா அவங்கவுங்க வெளியூர்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, குழந்தைங்களா இருக்காங்க. இது இருக்கும் போது அப்ப வந்துட்டு நீ எழுப்பிட்டே இருந்தாரு. அவள படுத்தீங்க, வா மாமா பக்கத்துல இருந்து படுத்துக்கோ, மாமா பக்கத்துல வந்து படுத்துக்கோ. அதுக்கப்புறம் எழுப்பிட்டே இருந்தாரு. வாயை அப்படியே ஃபுல்லா அடைச்சிட்டு வெளியே கூட்டு போய் உட்கார வச்சு, இங்க பாருன்னு ஒரு போட்டோ கத்திட்டே, நீ கத்தாத அப்படி சொல்லிட்டு அவர் அந்த போட்டோ, அந்த காலத்துல போட்டோலாம் நெகட்டிவ் ரோல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து காட்டு, இங்க பாரு பேய், இங்க பாரு பேய் அப்படின்னு கத்துனா இது அவனுக்கு கூட்டு போயிருவேன், இது கத்துனா உனக்கு கூட்டு போயிருவேன் அப்படி சொல்லிட்டு பயன்படுத்திட்டே இருந்தாரு.